கொரோனா காலத்திலேயாவது உணவு தயாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இது கொரோனா காலத்தை விட ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஹோட்டல் இண்டஸ்ட்ரியே மூடக்கூடிய ஒரு சூழ்நிலையில ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கிறோம். கொரோனா காலத்துல நாங்க உணவை உற்பத்தி பண்ணக்கூடிய ஏதோ ஒரு வழிவகை இருந்தது. அந்த வழிவகையும் இல்லாம ஆயிடுச்சு இப்ப. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள நம்பி மொத்தம் தமிழ்நாட்டுல மட்டும் 10,000 ஹோட்டல்ஸ் உணவு தொழிலை நம்பி இருக்கிறது. அந்த அந்த உணவு தொழிலில் 10,000 லேபர்ஸ் வேலை பார்க்குறாங்க. 5,00,000 லேபர்ஸ் வேலை பார்க்குறாங்க. அதுல 1,00,000 பேர் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் மிகுந்த கேள்விக்குறியாகிறது. அவர்களுக்கு வேலைவாய்ப்பு பாதிக்கப்படுகிறது. அவர்கள் வேலைவாய்ப்பு பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு இங்க 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 அவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு போடுறதுக்கு கூட கேஸ் இல்லை எங்களுக்கு. அவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்குது. இன்னொன்னு, நாங்க உணவு தொழில் பாதிக்கப்பட்டால் உணவு தொழில் மட்டும் பாதிக்கப்படுவது கிடையாது. இதை நம்பியுள்ள ஃபார்மர்ஸ், விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள், இவங்களோட பொருட்களை நாங்க ஹோட்டல்காரங்க தான் அதிகமா அழிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால அவங்களோட பொருட்களும் வீணாகும். அது விலைவாசி ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்படும். விவசாயிகளும் பாதிக்கப்படுவாங்க எங்க ஹோட்டல் தொழில் பாதிக்கப்பட்டால். அப்புறம் பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் எங்களை நம்பி தான் எல்லாம் கார்ல போறவங்களா இருக்கட்டும், பஸ்ல இருக்கட்டும், ஃபிளைட்ல போறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஹோட்டலை நம்பி தான் டிராவல் பண்றாங்க. இவ்வளவு பெரிய ஒரு சங்கடமான சூழ்நிலையில இருக்கு. நாங்க ஹோட்டல் அடைக்கும் பட்சத்துல எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. ஹைவேஸ் ஹோட்டல்ல இருந்து, ஊருக்குள்ள இருக்க ஹோட்டல்ல இருந்து, டீ கடையில இருந்து எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, எல்லா ஹோட்டலுமே லோன் வாங்கி தான் கடையை ஆரம்பிக்கிறாங்க. யாருமே சொந்த காசு போட்டு ஆரம்பிக்கல. அதே மாதிரி எங்கள்கிட்ட இருக்க தொழிலாளர்களும் நிறைய லோன் வாங்கியிருக்காங்க. இவ்வளவு லோன் வாங்கிட்டு நம்ம இது அடைக்க முடியாம போச்சுன்னா அரசாங்கத்துக்கு, வங்கிகளுக்கு மிகுந்த நஷ்டத்தை ஏற்படுத்தும். அதனால இதை போர்க்கால அடிப்படையில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு காண வேண்டும். எங்களுக்கு தங்கு தடை இல்லாத ஒரு கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்ய வேண்டும். நாங்க நிறைய லோன் அடைக்கணும், இபி பில் இருக்கு, இபி பில் எல்லாம் கட்டணும், எங்களுக்குன்னு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி இதுக்கு ஆல்டர்னேட்டிவ், இதுக்கு மாற்று என்னன்னு யோசித்தோம்னா விறகு மற்றும் கரண்ட் அடுப்பு. அதுக்கு இப்போ பயங்கர டிமாண்ட் ஆகி போச்சு. விறகு அந்த அளவுக்கு கிடையாது. அது போக ஆல்டர்னேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா கரண்ட், அதுக்கு டிமாண்ட், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட்டே போனாலுமே இப்போ டிமாண்ட் ஓவர் ஆகி போச்சு. அதனால அதுவும் இப்போ சாத்தியக்கூறுகள் எதுவும் கிடையாது. அதனால இது உடனடியாக போர்க்கால அடிப்படையில் மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றி. நேர கட்டுப்பாடு கண்டிப்பாக விரிச்சிருக்கோம். உணவு மெனு ஐட்டமும் குறைச்சிருக்கோம். அத்தியாவசிய உணவுகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய வகையில பண்ணாதான் எங்களுக்கு இந்த எரிபொருள் சிக்கனத்தை காப்பாற்ற முடியும். ஆடம்பர மெனுக்களை தவிர்த்து இருக்கிறோம். அத்தியாவசிய மெனுக்கள் நம்மளது சவுத் இந்தியன் மெனு மட்டும், அதுலேயும் குறிப்பிட்ட ஐட்டங்கள் மட்டுமே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம். காஃபி டீலாம் ரெஸ்ட்ரிக்டட் டைம் தான் கொடுக்குற மாதிரி, குறிப்பிட்ட நேரங்கள் மட்டுமே கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இதுவும் இந்த நிலை நீடித்தால் இன்னும் ஒரு வாரம் கூட அதுவும் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. ரேட்டு இந்த நிலை நீடித்தால் எங்களுக்கு ஒரு மூலப்பொருட்கள் விலை உயரும் பட்சத்தில் விலைவாசி நாங்கள் முடிந்த வரைக்கும் நாங்கள் விலையை ஏற்றாம தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். மற்ற பொருட்கள் மாதிரி இன்னைக்கு ஏறிச்சுன்னா நாளைக்கு ஏற்றுற பிஸ்னஸ் கிடையாது இது. நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் தாக்கு பிடிப்போம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் விலையை ஏற்றாமல் இருக்க தான் நாங்கள் முயற்சி பண்ணுவோம். வேற வழியே இல்லை. எங்களுக்கு லேபர் சம்பளம் கொடுக்கணும், வாடகை கொடுக்கணும், இபி பில்லு கட்டணும், டாக்ஸ் கட்டணும், எல்லாமே இருக்குது எங்களுக்கு. அதனால வேற வழியே இல்லைனா மட்டும்தான் நாங்கள் விலைவாசி ஏற்றுவோமே தவிர அவ்வளோ ஈஸியாக நாங்கள் ஏற்றுறது கிடையாது. எங்களுக்கு நிறைய போட்டிகள் இருக்குது. அதனால விலைவாசி ஏற்றி யாரும் தப்பிக்க முடியாது. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். மீ டு லவ் யூ. थैंक यू சார். அவர்களை மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.